சங்கீதம் 64 ராகம் அசாவேரி. இது தாவீதின் சங்கீதம். எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. பொல்லாரின் சூழ்ச்சிகளும் தீயவரின் திட்டங்களும் அணுகாமல் காத்து என்னை மறைத்து கொள்ளுங்க. வாளினை போல அவர் நாவினை கூராக்கி நஞ்சுடைய சொற்களையே அம்பு போல எரிகிறார். பொல்லாரின் சூழ்ச்சிகளும் தீயவரின் திட்டங்களும் அணுகாமல் காத்து என்னை மறைத்து கொள்ளுங்க. வாளினை போல அவர் நாவினை கூராக்கி நஞ்சுடைய சொற்களையே அம்பு போல எரிகிறார். எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. கசப்பான வார்த்தைகளால் அம்புகளை நாணேற்றி பதிவிருந்து புனிதர்கள் மேல் எய்திட துடிக்கிறார். தீமைகள் செய்ய அவர் உள்ளத்தில் உறுதி கொண்டு காண்பவர்கள் இல்லை என்றெண்ணி கண்ணிகளை வைக்கிறார். கசப்பான வார்த்தைகளால் அம்புகளை நாணேற்றி பதிவிருந்து புனிதர்கள் மேல் எய்திட துடிக்கிறார். தீமைகள் செய்ய அவர் உள்ளத்தில் உறுதி கொண்டு காண்பவர்கள் இல்லை என்றெண்ணி கண்ணிகளை வைக்கிறார். எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. நேர்மையற்ற செயல் புரிய தந்திரமாய் திட்டமிட்டு ஆழமான நோக்கம் அதில் உள்ளது என்கிறார். ஆயினும் தேவனது அம்புகள் பாய்வதால் காயப்பட்டு சூழ்ச்சி செய்வோர் கால் தடுக்கி விழுகிறார். நேர்மையற்ற செயல் புரிய தந்திரமாய் திட்டமிட்டு ஆழமான நோக்கம் அதில் உள்ளது என்கிறார். ஆயினும் தேவனது அம்புகள் பாய்வதால் காயப்பட்டு சூழ்ச்சி செய்வோர் கால் தடுக்கி விழுகிறார். எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. அவர்களது நாவுகளே அவரை கெடுத்து அழித்தது. இது கண்ட மற்றவர்கள் ஓட்டம் பிடித்தனர். மனிதரெல்லாம் பயந்து அவர் செயல் அறிவித்து இறைவனது மகத்துவத்தை நன்குணர்ந்து கொள்கிறார். அவர்களது நாவுகளே அவரை கெடுத்து அழித்தது. இது கண்ட மற்றவர்கள் ஓட்டம் பிடித்தனர். மனிதரெல்லாம் பயந்து அவர் செயல் அறிவித்து இறைவனது மகத்துவத்தை நன்குணர்ந்து கொள்கிறார். எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. நெறியாளர் அவரில் மகிழ்ந்து இறை செயலை நம்பிடுவார். செம்மையான மனமுடையோர் அடைக்கலம் புகுந்திடுவார். நல்லவர் யாவருமே அவரை போற்றுவார்.
பழுதிலாத உளமுடையோ தொழுது அக மகிழுவார். நெறியாளர் அவரில் மகிழ்ந்து இறை செயலை நம்பிடுவார். செம்மையான மனமுடையோர் அடைக்கலம் புகுந்திடுவார். நல்லவர் யாவருமே அவரை போற்றுவார். பழுதிலாத உளமுடையோ தொழுது அக மகிழுவார். எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க. எதிரியினால் விளையும் அச்சம் என்னை விட்டு நீங்க வேண்டும். இறைவாயன் வேண்டுதலின் குரல் கேளுங்க.